வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல வெளியான ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். இந்த படம் இப்ப தந்தி ஒன் சேனல்ல தமிழ்லயும் இருக்கு. ஒருத்தி அப்படின்ற பேர்ல தான் தமிழ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மித்ரான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. சிட்டில வேலை பாக்குறாங்க. இப்ப லீவுக்காக கிராமத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப வீட்டுல அம்மாக்கும் அப்பாக்கும் லெட்டர் தான் எழுதி வச்சிட்டு இருக்காங்க. இங்க சில பிளாஷ்பேக் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அப்பா இருக்கார்ல, இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காரு. நீ சாப்பிட்டனா உனக்கு நிலாவை பிடிச்சி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது பொய்ன்றது இந்த பொண்ணுக்கு தெரியுது. அப்பா பொய்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. சரிமா, இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மித்ரா சந்தையில இருந்து ஒரு செயின் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. செயின் வாங்க ஏது காசுன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. நான் சேர்த்து வச்ச காசை வச்சுதான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி மித்ரா சொல்றா. ஆனா அம்மா கோவப்படுறாங்க. நான் கிச்சன்ல வச்ச காசு காணாம போயிருக்கு, நீ தானே எடுத்த, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அடிக்கிறாங்க. அம்மா நான் உண்மையை எடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. அம்மா கேட்க மாட்டாங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு அப்பா வராரு. எதுக்காக பொண்ணு அடிச்சிட்டு இருக்க, அந்த காசை நான் தான் எடுத்தன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் அம்மாக்கு விஷயம் புரியுது. பொண்ணு கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணு அந்த மன்னிப்பை ஏத்துக்க மாட்டா. நான் அவ்வளவு சொல்லியே நீங்க ஏத்துக்கல, என்ன நம்பல, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இப்ப வரைக்கும் அவ பேசாம தான் இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மேற்கொண்டு ஒரு விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மித்ரா இந்த ஊர்ல தான் காலேஜ் எல்லாம் படிச்சிருப்பாங்க. கூட படிக்கிற பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நபரை லவ் பண்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. சமயம் வரும்போது கழட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற மித்ராக்கு ரொம்ப கோவமா இருக்கு. நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது, இதுக்கப்புறம் உன் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிலாம் போயிருப்பாங்க. மித்ரா பிரசன்ட்ல சூர்யான்னு ஒரு நபரை லவ் பண்றாங்க. வீட்டுல சொல்ல பயமா இருக்கு. அதனால தான் லெட்டர்ல இந்த தகவல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இதை பாக்குற பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க செல்லம் கொடுத்து தான் அவளுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க, இப்ப பாருங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. அப்பவுமே கோவப்பட்டு இருக்காரு. நீங்க வந்தோட கையெல்லாம் வச்சிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. அப்பா இருக்காருல, வேகமா பக்கத்துல வந்து பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. இவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அம்மாவும் தடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. மேலெல்லாம் கை வைக்காதீங்கன்னு சொன்னல, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல அப்பாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் அம்மா இருக்காங்கல்ல, லவ் பண்ணிருக்கா, அந்த பையனை பத்தி முதல்ல விசாரிப்போம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி யோசிப்போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பவும் கோவமா கேட்டுக்கிறாரு. அப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்புனவரு கொஞ்ச நேரம் கழிச்சு சைலண்டா இந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலா அப்பா இவ்வளவு நேரம் நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. அடிஸ்டன் கோச்சுக்காதம்மா, உன் அம்மா செம்ம கோவத்துல இருந்தா, நான் இப்படி நந்துகிட்டதுனால தான் அவ ஏத்துக்கிட்டா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பொண்ணும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஆக மொத்தத்துல கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கல்ல, இதனால ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முதல்ல இந்த விஷயத்த சூர்யா கிட்ட சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் நடிச்சிருக்காரு அப்படின்றது அம்மாக்கு இப்பதான் தெரிய வருது. எல்லாம் உங்க பிளான் தானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் ஊர் வந்து சேர்ந்துடுறாங்க. இப்பதான் சூர்யா அப்படின்ட்டு அவரை காட்டுறாங்க. இப்ப சூர்யா கிட்ட சந்தோஷமா வீட்டுல ஏத்துக்கிட்டதை பத்தி சொல்றாங்க. ஆனா சூர்யா பெருசா சந்தோஷமே படமாட்டாரு. ஏன் நீ சந்தோஷமே படமாற்ற, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சூர்யா இருக்காருல, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சூர்யா ஒரு கிஃப்ட் பாக்ஸை உங்களுக்கு தராரு. இவங்க இது வரைக்கும் தந்த எல்லா கிஃப்டையும் திரும்பி தராரு. எதுக்காக இதெல்லாம் திரும்பி தர அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்கார வீட்டை சேர்ந்தவரா இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஏத்துக்க மாட்டாரு. இதை மீறியும் அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னு வச்சுக்கோ, அவ கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுதான் சூர்யா ரொம்ப பயந்துருப்பாரு. எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா கூட பரவாயில்ல, உனக்கு ஆபத்து வந்துடும், அதனால தான் சொல்றேன், நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்ற, நம்ம பிரியலாம் வேணான்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவர் அழுவுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நான் ஊருக்கு போனோன்னா கால் பண்றேன், நீங்க கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் இவங்க கிளம்பி இருப்பாங்க. இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றது, அதே மாதிரி சூர்யா நமக்கு இல்லையான்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இப்ப நமக்கு ஒரு ஜெயில காட்டுறாங்க. ஜெயில கார்த்திக்னு ஒரு கைதி இருப்பாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஏமாத்தி அங்க இருக்க ஆட்கள் எல்லாம் அடிச்சு போட்டு தப்பிச்சிடுறாரு. இதனால போலீஸுங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவனை விடக்கூடாது, போலீஸ் மேலேயே கைய வச்சிருக்கான், எங்க இருந்தாலும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் சூர்யாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நானும் உன்னை மறக்கணும் தான் ட்ரை பண்றேன், ஆனா சத்தியமா என்னால மறக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. என்னாலையும் தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி நம்ம பிரியிறோம்னு ஆயிருச்சு, ஒரு 2-3 நாள் நம்ம எங்கேயாவது வெளியே போலாம், என் கூட வருவியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே முதல்ல கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி எப்படியாவது என்னோட அப்பாவை சமாளிச்சுட்டு நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப காலையிலேயே சூர்யாவும் கிளம்புறதுக்காக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பிரியான்னு ஒருத்தங்க இவருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒயிட் ஷர்ட்ல எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு.
பிரியா மாடியில இருந்து தான் இவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. பிரியாவை பொறுத்த வரைக்கும் சொந்தக்கார பொண்ணா இருப்பாங்க, இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவருக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல போல, காலை கட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இதனால பிரியாவும் சோகமா மாறிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அப்பா கவனிக்கிறாரு. இவன் எங்க போறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோனை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஹீரோயின் லக்கேஜோட தான் வந்திருக்காங்க. ஹீரோவும் எங்க போலான்னு கேக்குறாரு. அப்படியே போங்க, உங்க கூட இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. பேங்க்ல இருந்து பேசுறோம், சில டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் காலை கட் பண்ணிடுறாரு. கால் பண்ண பொண்ணோட பேரு தீக்ஷா அப்படின்றது. தீக்ஷாக்கு பக்கத்துல தான் தப்பிச்ச கார்த்திக் இருக்காரு. ஹீரோவோட கரண்ட் லொகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனா ஹீரோ அதுக்குள்ள காலை கட் பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தீக்ஷா யோசிக்கிறாங்க. அவன் போன் நம்பரை வச்சே ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்றாங்க. இப்ப சிஸ்டம்ல அவரை ட்ரேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. சூர்யா எந்த பகுதியில போயிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருது. இதனால கார்த்திக் இருக்காருல, உன்னோட ஜீப்போட கீயை தான்ற மாதிரி வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இவங்க 2 பேர் கார்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன முடிவோட வராங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி நான் சூசைட் பண்ணிக்க போறேன்ற மாதிரி லெட்டரை எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இவர் கூட சந்தோஷமா 2 நாள் இருந்துட்டு சூசைட் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். இத பத்திலாம் ஹீரோக்கு தெரியாது. இவங்க 2 பேர் எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, பேங்க்ல சலான்லாம் ஃபில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவர் வந்து பெண்ணு கிடைக்குமான்னு கேக்குறாரு. இவங்களுமே பெண்ணை தந்துடுறாங்க. ஆனா இவர் குறுகுறுன்னு அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் எனக்கு நாமினி தேவை, எனக்கு நாமினியா நீங்க சைன் போட முடியுமான்னு கேக்குறாரு. தெரியாதவங்களுக்குலாம் நான் சைன் போடுறது இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா சொல்லிட்டாங்க. அதை நம்ம பார்த்து பேசி பழகிட்டோம்ல, சைன் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் முதல்ல இவங்களோட மீட்டிங் அமைஞ்சிருக்கும். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் மீடியா துறையில வேலை பார்ப்பாங்க. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது கார் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆயிடும். இவங்களும் ஏதாவது வண்டி கிட்ட லிஃப்ட் கேட்டு போயிடலாம்னு யோசிக்கிறாங்க. கரெக்டா அந்த வழியா ஹீரோ வராரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. கார் ரிப்பேர்னு சொன்னா செக் பண்ணி பாக்குறாரு. இவரால அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல. என்னால இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல, நான் போய் மெக்கானிக்கை கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரோட பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிப்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு. இவங்களும் புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மெக்கானிக் வர 1/2 மணி நேரம் ஆகுமா, பெருசா இந்த சைட்ல வண்டியும் வர வாய்ப்பு இல்ல, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. அவரை பத்தி எல்லா டீட்டெயிலையும் சொல்றாரு. ஹீரோயினும் போக போக இவங்கள பத்தி எல்லாம் சொல்றாங்க. இவங்க 2 பேருமே கொஞ்ச நேரம் இந்த இடத்துல பேசுறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. கார்த்திக் இருக்காருல, ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. வழியில பார்த்தா விவேக் இருக்காரு. விவேக் ரோட்டை மறைச்ச மாதிரி கட்டிய போட்டு வச்சிருக்காரு. ஏன் ரோட்ல கட்டிய போட்டு வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. யாருமே லிஃப்ட் தரல, அதனால தான் இப்படி பண்ண, நான் மீடியால முக்கியமான பொறுப்புல இருக்கேன், லிஃப்ட் தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் பாட்டுக்கு ஜீப்ல ஏறி உட்கார்றாரு. உனக்கு முதல்ல யாரு லிஃப்ட் தரேன்னு சொன்னா, முதல்ல ஜீப்பை விட்டு இறங்குன்ற மாதிரி கார்த்திக்கும் இறங்க வச்சுட்டு ஜீப் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை பாக்குற கார்த்திக் ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா இவர் தப்பிச்சு தானே வந்திருக்காரு, இப்படி போனா மாட்டி போன்ற மாதிரி யோசிக்கிறாரு. பேசாம அவனுக்கு லிஃப்ட கொடுக்கலாம், அவன் இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி விவேக் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. விவேக்க ஜீப்ல ஏத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது செக் போஸ்ட புதுசா பாக்குற மாதிரிலாம் ஷாக்க வராரு. போலீஸை பார்த்து எதுக்கு பயப்படுற, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி விவேக் இருக்காருல, போலீஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. போலீஸும் விவேக்க கொஞ்சம் தள்ளி கூட்டு போறாங்க. என்ன ஆகுதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல விவேக்கும் திரும்பி ஜீப்ல ஏறுறதுக்காக வராரு. என்ன பத்தி சொன்ன உடனே போன சொல்லிட்டாங்கன்ற மாதிரிலாம் விவேக் சொல்லிட்டாரு. ஆனா உண்மையில விவேக் ஓவரா பேசியிருப்பாரு. அதனால போலீஸுங்க இருக்காங்கல்ல, தள்ளி கூட்டு போய் பயங்கரமா அடிச்சுதான் இவர் அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்பா முதுகுலாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள சொல்லிட்டு இருக்காரு. அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, வண்டியை நிறுத்து அப்படின்ற மாதிரி இறங்கிடுறாரு. இந்த சமயம் கார்த்திக் இருக்காருல, தீக்ஷா கிட்ட பேசுறாரு. எங்க அந்த வண்டி வருது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பார்த்தா இவரை கிராஸ் பண்ணி தான் அந்த வண்டி போகுது. இதை பார்க்குற இவர் ஷாக் ஆயிடுறாரு. உடனே ஜீப் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. பார்த்தா சாவி மிஸ் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் விவேக் இந்த இடத்துக்கு வராரு. நீ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு போயிட்டேன்னா என்ன பண்றது, அதனால தான் கீயை நான் எடுத்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் விவேக் சொல்லிட்டாரு. இவரால் தானே மிஸ் பண்ணிட்டாரு. அதனால இவருமே கோவப்பட்டு விவேக்க போட்டு அடிக்கிறாரு. என்ன அடி அப்படின்ற மாதிரி விவேக்கும் புலம்பிக்கிட்டே வராரு. ஹீரோவோட போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். இந்த இடத்துல இவங்க பாஸ்ட்ல நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் கிட்ட பழகிறதுக்காக நிறைய கெலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. முதல்ல ஹீரோயின் கோவப்பட்டிருப்பாங்க. போக போக அவர் பண்றதெல்லாம் பிடிச்சிருக்கும். அப்படிதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே பழகிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு அழகா காட்டுறாங்க. பிரசன்ட்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிரியறதை என்னால ஏத்துக்க முடியல, செத்துறலாம் போல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் பிரியறதுக்கே சொன்னேன், நீ இப்படி பேசினா எப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் அப்பா எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறாரு, அதுல சுத்தமா விருப்பமே கிடையாது, 2 நாள் வாழ்ந்தாலும் சரி அது உன் கூட தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் வச்சிருக்க தாலி எடுக்கிறாரு. நான் கட்டி விடுவான்னு கேட்கிறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இதே இடத்துல வச்சு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. என்னோட அப்பா
அப்பாவுக்கு என்னோட சந்தோஷத்தை விட பேர் தான் முக்கியம், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க ஹீரோயின் தான் இவருக்கு சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் வேகமா போயிட்டு இருக்காரு. அவ்வளவு வேகமா எங்க தான் போற சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் விவேக் கேக்குறாரு. ஒருத்தனை கொலை பண்றதுக்காக போறேன்ற மாதிரி கார்த்திக் சொல்றாரு. அப்ப நீ கொலைகாரனா, ஜெயில விட்டு எல்லாம் தப்பிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஜீப்ல வரக்கூடாதுன்ற மாதிரி சட்டுன்னு குதிச்சிடுறாரு. குதிச்சவரு மலையில இருந்து உருண்டு அடுத்த பக்கம் வந்துடுறாரு. அடுத்த பக்கம் பார்த்தா கரெக்டா இந்த ஜீப் வந்துருது. இதே ஜீப்புக்கு முன்னாடி வந்துடுறாரு. என்ன இவன் ஜீப்புக்கு முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. திரும்பி ஒரு ரோலிங்க போட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி உருண்டு அந்த சைடு போயிடுறாரு. அப்படி உருண்டு ஒரு பகுதிக்கு வந்துடுறாரு. அந்த பகுதியில பார்த்தா நிறைய காட்டுவாசிங்க இருக்காங்க. யார் இவன், இவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல விவேக லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா. இவங்க ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. அந்த பகுதியில வச்சு இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. இப்பதான் இந்த சூர்யாவோட முகம் மாறுது. சூர்யாவை பத்தி இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஈரின் அழுதுகிட்டே போனாங்கல்ல, அதுக்கப்புறம் சூர்யா சந்தோஷமா டான்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. சூர்யா உண்மையில நல்லவர் கிடையாது, ரொம்ப மோசமானவர். இவர் பக்கா உமனைசர் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் மாதிரியே பல பெண்களை ஏமாத்திருப்பாரு. இங்கதான் இன்டர்வியூல போடுறாங்க. சூர்யா கெட்டவர்னு நமக்கு தான் தெரியும், ஈரின் கதெல்லாம் தெரியாது. இப்ப காலையில முழிச்சவர் ஈரின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அடுத்து எங்க போலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கோயிலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சீக்கிரமா ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு விவேக காட்டுறாங்க. முதல்ல அந்த கேங்க சேர்ந்தவங்களாம் விவேக் அட்டாக் பண்றாங்க. இவரும் தப்பிச்செல்லாம் ஓடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கேங்க சேர்ந்தவங்க இவருக்கு ட்ரைனிங் எல்லாம் தராங்க. ஹீரோ போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும், அதனால தான் இவரால ட்ரேஸ் பண்ண முடியல. இவர் இருக்கார்ல, தீக்ஷாக்கு கால் பண்ணி எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அவன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஆனா நான் லொகேஷனை சொல்றேன்ற மாதிரி தீக்ஷா சொல்றாங்க. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தீக்ஷா பாதிக்கப்பட்ட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. தீக்ஷாவும் சூர்யாவும் லவ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. தீக்ஷா இருக்காங்கல்ல, நான் பிரெக்னண்டா இருக்கேன், சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டாபிக்கை மாத்திக்கிட்டே இருக்காரு. ரெண்டு பேருமே ஒரு கிளப்ல தான் இருப்பாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவர் மத்த பொண்ணுங்க கூட போய் டான்ஸ் ஆடுறாரு. இதெல்லாம் பாக்குற தீக்ஷாக்கு இவர் மேல லைட்டா பயம் வருது. அதே கிளப்ல தான் சூர்யாவை பாக்குறதுக்காக கார்த்திக் வந்திருக்காரு. கார்த்திக் வேற யாரும் கிடையாது, சூர்யாவோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இப்ப சூர்யாவும் என்ன விஷயம் கேக்குறாரு. கார்த்திக் இருக்கார்ல, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும், அந்த பொண்ணை சீக்கிரமா உனக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியாம சூர்யாவும் பாக்குறதுக்காக வராரு. அவங்க தான் ஈரினா இருப்பாங்க. ஈரினை பார்த்தோன்னே சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது. நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் பேச பயப்படுறாருல, நீ கவலைப்படாத, உனக்காக நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கார்த்திக் கிட்ட சொல்லிடுறாரு. அப்படிதான் மொத வாட்டியா பேங்க்ல பேசுறதுக்காக வந்திருப்பாரு. வேணும்ட்டே அவங்க கிட்ட கெலாட்டா பண்ற மாதிரிலாம் பண்ணிருப்பாரு. சூர்யாவும் ரொம்ப நேரம் ஈரின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் கார்த்திக் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சூர்யா பக்கத்துல வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. அதாவது ஈரனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பா, அதுக்கப்புறம் இவன் இறந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கார்த்திக்கால ஏத்துக்கவே முடியல. கார்த்திக் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவ இல்லாத வாழ்க்கையை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சூர்யா தான் இவரை சமாதானப்படுத்துறாரு. இதுக்கப்புறம் நீ இந்த ஊர்ல இருக்க வேணாம், முதல்ல வேற ஊருக்கு போன்ற மாதிரி பஸ் பிடிச்சி இவர் அனுப்பி வச்சிருப்பாரு. இவர் அந்த ஊர்லயே நிம்மதியா இருக்க முடியல, அவங்கள பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கவரு சூர்யாக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அவளை பார்க்காம என்னால இருக்க முடியல, அவகிட்ட பேசணும், அவ சாவுற வரைக்குமாவது அவ கூட நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சூர்யா இருக்காருல, அவ ஆல்ரெடி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற கார்த்திக் பயங்கரமா ஷாக் ஆயிடுவாரு. ஆனா சூர்யா உண்மையில அவங்க கூட தான் இருக்காரு. இவ செத்து போயிட்டதா சொல்லிட்டோம், கார்த்திக் இதுக்கப்புறம் வரமாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் பீச்ல இவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேப்பர்லாம் பறந்து போயிட்டு இருக்கு. ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தா கவிதை தான் இருக்கு. கவிதை நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணி வராங்க. பார்த்தா அந்த இடத்துல கார்த்திக் தான் தூக்கி போட்டுட்டு இருக்காரு. உங்க கவிதை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தானே அவன் சொன்னான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கார்த்திக்கும் ஈரன் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஈரோட குரல் கேக்குது. என்னை விட்டுட்டு எதுக்காக போன இருன்ற மாதிரிலாம் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இவன் தான் ஈரன் கிட்ட சுத்திட்டு இருக்கானான்ற மாதிரி கார்த்திக் ஷாக் ஆயிடுறாரு. இவருமே பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. நீ எப்ப மச்சான் ஊருக்கு வந்தன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர் உனக்கு தெரியுமான்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இவரும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவர் எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. கார்த்திகை ஃபாலோ பண்ணார்ல, அப்பதான் எதர்ச்சியா பார்த்திருப்பாங்க. சூர்யா இருக்கார்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரேன், நீ முன்னாடி போன்ற மாதிரி உங்களை அனுப்பி விடுறது. இப்பயுமே சூர்யா இருக்கார்ல, கார்த்திக் கிட்ட நடிக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல இவ சாக தான் போறா, உன்கிட்ட பொய் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீ இந்த இடத்துக்கு வந்து அவ சாகிறத பார்த்து கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதனாலதான் பொய் சொன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த வாட்டி கார்த்திக் ஏத்துக்க மாட்டாரு. என்னை பத்தி பேசுறதுக்காக தானே அவ கிட்ட போனேன், ஆனா என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட நீ சொல்லன்றது தெளிவா தெரியுது. இவ்வளவு நாள் நீ என்ன
நல்லா ஏமாத்திருக்க, நானே நேரடியா அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்றதை கேளு நில்லுன்ற மாதிரிலாம் சூர்யா கூப்பிடுறாரு. ஆனா கார்த்திக் நிக்காம போயிட்டு இருக்காரு. கோவப்பட்ட சூர்யா இருக்காருல, ஒரு கட்டியை வச்சு இவரோட மண்டிலேயே அடிச்சிடுறாரு. இவரும் காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாரு. விழுந்தவர் மேல கொக்கைன் பவுடர்லாம் போட்டு போயிடுறாரு. அது மூலியமா இவர் போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாரு. அந்த கேஸ்னால தான் இவர் ஜெயிலுக்கு போனாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் தீக்ஷாவும் நியூஸ் பேப்பர் மூலியமா பார்த்திருப்பாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. இவருமே போலீஸ் கிட்ட பயங்கரமா கெஞ்சலாம் கேட்கிறாரு. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இவரை செல்லுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. தப்பிச்சாதான் அவனை பழி வாங்க முடியும்ன்றதுக்காக தான் தப்பிச்சு போயிருப்பாரு. இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. வான்ற மாதிரி ஈரின் கூப்பிடுறாங்க. இவர் இருக்கார்ல, எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்ல, நீ மட்டும் போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடிலாம் என் கூட வந்திருக்கல, இப்ப ஏன் வரமாட்டேன்னு சொல்றேன்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், இப்பதான் நீயே எனக்கு கிடைச்சிட்டல, அப்புறம் என்னன்ற மாதிரி கேக்குறாரு. அதனால இவங்களுமே சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா நைட்டு சார்ஜ் ஏத்தி இருப்பாரு. இப்பதான் போனை ஆன் பண்றாரு. போனை ஆன் பண்ணோடனே பிரியா கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பிரியா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் போன் ஆன் பண்ணார்ல, அது மூலியமா கார்த்திக் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவர் போன் பேசிட்டு இருக்கும் போதே அவர் மண்டையிலேயே அடிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மலைப்பகுதியில உருண்டு கீழே போயிட்டு இருக்காங்க. போன் அங்கேயே விழுந்திருக்கும். இவங்க ரெண்டு பேர் மட்டும் உருண்டு போறாங்க. இப்ப கீழே வந்து பயங்கரமா இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா, ஏடகடமா அங்க இருக்க புதக்குழிக்குள்ள போயிடுறாரு. இதை பாக்குற சூர்யாவே ஷாக் ஆயிடுறாரு. எப்படியாவது கார்த்திகா காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கயிறை எடுக்கிறாரு. சீக்கிரமா புடிடா அப்படின்ற மாதிரிலாம் நீட்டிட்டு இருக்காரு. அப்படி நீட்டிட்டு இருந்தவர் சட்டனா எடுத்துடுறாரு. என்னடா கயிறை கொடுத்து உன்னை காப்பாத்துவேன்னு நினைச்சியா, என்னையே கொல்ல பார்த்துட்டல்ல, உன்னை நான் எப்படி விடுவேன், இங்கேயே சாவுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஈரினை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கார்த்திகை கேட்டுட்டு இருக்காரு. அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் விட முடியும், நேத்து தான் கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் முடிச்சேன், இன்னும் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் தெனாவிட்டா பேசிட்டு இருக்காரு. இப்ப கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமா குழிக்குள்ள போயிட்டு இருக்காரு. நம்ம போலான்ற மாதிரி சூர்யா கிளம்பிடுறாரு. கீழே இருக்க போனை இப்பதான் ஈரின் பார்த்திருப்பாங்க. எடுத்து காதுல வைக்கிறாங்க. எதிர் சைடு பிரியா பேசுறது தெரிய வருது. அப்பதான் சூர்யாவும் காயப்பட்ட மாதிரி இந்த இடத்துக்கு வராரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காங்க. தெரியாம ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன், இப்ப நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பிரியான்னு யாரோ கால் பண்ணாங்க. யாரு பிரியான்ற மாதிரி கேக்குறாங்க. என் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க சமாளிக்கிறாரு. பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அடுத்து எங்க போறது அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. எங்கேயாவது கூட்டு போய் இவளோட கதையை முடிச்சிடணும், அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இப்பதான் விவேக் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன எதுன்னு பாக்குறதுக்காக வராரு. குழிக்குள்ள யாரோ மாட்டிட்டு இருக்கிறது தெரிய வருது. இவருமே பக்கத்துல இருக்க கயிறெல்லாம் தூக்கி போடுறாரு. அதை புடிச்சிட்டு கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது சூர்யாவுக்கு போன் கால் வருது. ஒரு முக்கியமான கால், நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவரும் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பிரியா தான் கால் பண்ணிருப்பாங்க. இவர் முதல்ல பிரியா மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பேசினார்ல, அதுக்கு காரணம் ஈரின் சாப்டரை முதல்ல முடிக்கலாம், அதுக்கப்புறம் பிரியாவை பாத்துக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இப்ப பிரியா கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. பிடிக்காம தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேனா, எனக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால பிரியாவும் எதிர் சைட்ல சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப கார்த்திக் மேல வந்து முகத்தெல்லாம் கழுவுறாரு. அதுக்கப்புறம் தான் அது கார்த்திக்னு தெரிஞ்சு விவேக் பயந்து ஓட பாக்குறாரு. ஆனா கார்த்திக் இருக்கார்ல, பயந்து ஓடாதீங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரிலாம் கட்டி பிடிக்கிறாரு. கார்த்திக் திரும்பி அந்த தீக்ஷாக்கு தான் கால் பண்றாரு. தீக்ஷா இருக்காங்கல்ல, அவன் இருக்கிற லொகேஷன் எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே வழியில ஷூட்டிங் நடக்கிறத பார்த்திருப்பாங்க. ஷூட்டிங்கை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலான்ற மாதிரி அந்த இடத்துல ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரி போலான்ற மாதிரி திரும்பி காரை விட்டு இடத்துக்கு வராங்க. இவங்க வரும்போது கார் வெடிச்சிருது. இதை பாக்குற ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஈரின் தான் ரொம்ப பயந்துடுறாங்க. நீ பயப்படாத, நான் என்ன எதுன்னு பாக்குறேன்ற மாதிரி சூர்யா சொல்லிட்டாரு. இப்ப அந்த காருக்கு பக்கத்துல வந்துடுறாரு. வந்தவர் தீக்ஷாக்கு கால் பண்ணிட்டாரு. பேங்க்ல இருந்து கால் பண்றதா நீ தானே சொன்ன, நீ தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெளிவா தெரியுது, இதோட அவனுக்கு ஹெல்ப் பண்றதை நிறுத்திக்கோ, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ அவன் கதையை முதல்ல முடிப்பேன், அதுக்கப்புறம் வந்து உன்னோட கதையை முடிப்பன்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறது. இவங்களுமே ரொம்ப பயப்படுறாங்க. ஆக்சுவலா இந்த காரை வெடிக்க வச்சதே கார்த்திகா தான் இருப்பாரு. இப்ப அவர் அட்டாக் பண்ணலான்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள பார்த்தா போலீஸ் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல வந்து இவரை லாக் பண்ணிடுறாங்க. போலீஸ் இவரை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இவரை இந்த இடத்துல போலீஸ் கிட்ட மாற்றாரு. நான் லவ் பண்ற பொண்ணுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, தயவு செஞ்சு என்ன விடுங்க, நான் காப்பாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஏண்டா போலீஸ் மேல கையை வச்சுட்டு போவ, நாங்க விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப எட் இருக்கார்ல, இவரை லாக் பண்ணி ஜீப்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. கார்த்திக் எவ்வளவு சொன்னாலும் விட மாட்டாங்கல்ல, அதனால எட்டி கார்த்திக்கும் ஸ்டியரிங்க யாடப்படமா திருப்பிடுறாரு. அதனால அந்த ஜீப் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது. எல்லாருமே காயப்பட்ட மாதிரி இருப்பாங்க. கார்த்திக்கும் வேகமா வெளியே ஓடுறாரு. போகும்போது போலீஸோட கன் எடுத்துட்டு தான் போறாரு.
இவங்க ரெண்டு பேருமே ஒரு படகுல தான் போயிட்டு இருக்காங்க. சூர்யா என்ன நினைக்கிறாருன்னா துடுப்பு வச்சு இவ மண்டையிலேயே ஒரு போடு போடலாம் நினைக்கிறாரு. இப்ப துடுப்பை பொறுமையா எடுத்து இவங்களை அடிக்கிறதுக்காக வராரு. அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல, நான் உன் அப்பாவை பார்த்தேன்னு சொல்றாங்க. ஏதோ அப்பாவை பாத்தியான்ற மாதிரி இவர் ஷாக்கா வராரு. இவங்களாம் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்பதானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அதனால அப்பா கிட்ட பேசுறதுக்காக இவங்க வந்திருப்பாங்க. தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரை சேர்த்து வைங்க, பிரிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கு அப்பா இருக்காருல, என் பையன் நல்லவன் கிடையாதுமா, அவன் பக்கா உமனைசர் அப்படின்ற மாதிரி அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவர் என்னதான் சொன்னாலும் சரி இவங்க நம்பவே மாட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக தான் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, எனக்கு தெளிவா புரியுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஹீரோவை டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, அப்பயும் இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நான் கடைசி வரைக்கும் நம்பவே இல்லைன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என் அப்பாவோட ஆசை என்ன தெரியுமா, ஒரு பெரிய குடும்பத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்பதானே நிறைய சொத்து கிடைக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது கார்த்திக் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. கன்னால ஷூட் பண்ணி சூர்யாவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி எய்ம் பண்றாரு. அப்படி எய்ம் பண்ணிட்டு இருக்கும் போது சூர்யாவை யாரோ கத்தியை வச்சு குத்திடுறாங்க. குத்துனது வேற யாரும் கிடையாது, ஈரின் தான். ஈரின் மேற்கொண்டு நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் லாங்ல இருந்து பாக்குற கார்த்திக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. கடைசி வரைக்கும் பேரண்ட்ஸ் சொல்றதை இவங்க நம்பாம இருந்திருப்பாங்க. அப்ப அப்பா இருக்காருல, அவனுக்கு கால் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேளுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே போன்ல கால் பண்றாங்க, ஸ்பீக்கர்ல போட்டு அவர்கிட்ட பேசுறாங்க. நீ இப்ப எங்க இருக்கன்னு கேக்குறாங்க. அவர் ஒரு பொண்ணு கூட தான் ஒண்ணா இருப்பாரு. இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, வீட்டுல தான் இருக்கேன், என்னோட அப்பா என்ன வெளியே விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் பொய் சொல்றாருன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். என்னதான் சூர்யா பொய் சொல்லி இருந்தாலும் சூர்யா உமனைசரா இருக்க மாட்டாரு, நல்லவரா தான் இருப்பாருன்னு நம்பி இருப்பாங்க. அதனாலதான் இவர் கையால தாடி கட்டியிருப்பாங்க, இவர் கூட ஒன்னெல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா இவர் கெட்டவர்னு எப்ப தெரியுமா கன்ஃபார்ம் ஆயிருக்கும், போன் கீழே விழுந்து கிடந்ததுல அதை எடுத்து இவங்க பேசியிருப்பாங்க. எது பிரியான்றவங்க பேசுறது தெரிய வந்திருக்கும். ஈரனை எப்படி ஏமாத்தி இருந்தாரோ அதே மாதிரிதான் பிரியாவையும் ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் பயங்கரமா கோவப்பட்டு இருப்பாங்க. இவர் கதையை முடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப திரும்பி கத்தியை வச்சு வயிற்றுல குத்தி இவரோட கதையை முடிச்சிடுறாங்க. ஈரன் ஏற்கனவே பேரண்ட்ஸ்க்கு லெட்டர் அனுப்பி விட்டுருப்பாங்க. அதுல நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி தான் அனுப்பி விட்டுருப்பாங்க. இதை பாக்குற பேரண்ட்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல ஈரனே இவரோட கதையை முடிச்சிடுறாங்கல்ல, இவரை கொலை பண்ண கணக்கு தான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, சரி அரெஸ்ட் ஆயிப்போன்ற மாதிரி உட்காந்து இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து கார்த்திகை கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப கார்த்திக் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. கார்த்திக் ஒன் சைடா லவ் பண்ணதை பத்தியும் சூர்யா ஏமாத்தினதை பத்தியும் சொல்லிட்டாரு. இந்த கொலைக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க வேணாம், நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கையில இருந்து கத்தியெல்லாம் வாங்கிக்கிறாரு. சூர்யா இறந்து போனது பேரண்ட்ஸ்க்கு தெரிய வருது, அதே சமயம் பிரியாக்கு தெரிய வருது. என்னதான் கெட்டவரா இருந்தாலும் அவருக்காக லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.